வணக்கம். ஆக்சுவலி சோஷியல் மீடியாவில் ஃபர்ஸ்ட் லவர் படத்தோட ஹீரோ தான் டாக்ஸிக் சொல்லி அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயின் தான் டாக்ஸிக் அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டு இருந்தாங்க. சரி, யார் டாக்ஸிக் அப்படின்னு பார்க்கறதுக்கு லவர் படம் பார்த்தேன். ஆக்சுவலாக அது வந்து லவர் படத்தோட ரிவ்யூ கிடையாது. எனக்கு இந்த லவர் படத்தில் என்னென்ன பிடிச்சிருந்துச்சு, எந்தெந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்கிற வீடியோ. ஸோ நீங்கள் லவர் படம் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க. இல்லை ஸ்பாயில் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு சீன்ஸ்லாம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பாருங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத சொல்றது இந்த வீடியோவே. இப்போ ஒரு படம் வந்து அந்த கேரக்டர் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு அடிக்கிறாங்கன்னா அது ரெண்டு விஷயம் நான் நல்லா தான் பார்ப்பேன். ஒன்று என்னன்னா, டேரக்டர் அந்த கேரக்டரை நினைச்ச மாதிரி எழுதி அதை கன்வே பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். இன்னொன்று, ஆக்டர் அந்த கேரக்டரை கரெக்டாக எடுத்து போய் பிசிறு தட்டாம நடிச்சு கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா அந்த கேரக்டர் மேல உங்களுக்கு ஒரு கோவம் வருது, அப்போ அந்த கேரக்டர் நல்லா ரீச் ஆயிருக்குன்னு சொல்லி தான் அர்த்தம். மணிகண்டன் வந்து அந்த அருண்கிற கேரக்டர் செமையா பண்ணியிருக்காரு. எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது அவர் பிளஸ் என்ன டயலாக் டெலிவரி தான். அவருடைய எல்லா டயலாக்குமே நம்ம கேங்ல பேசினா எப்படி இருக்கும், நம்ம கோவப்பட்ட எப்படி இருக்குமோ அதே மாதிரி பேசியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்தால டயலாக் பேச ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதெல்லாம் அடிச்சுட்டு சாப்பிட்டு போயிட்டே இருந்தாரு படம் ஃபுல்லாவே. நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் ரியலைஸ் பண்ற சீன். அது ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வரும்ல, ஹீரோ கூட ஹீரோயினை கட்டி பிடிச்சி வந்துட்டு இருப்பான். அப்ப வந்து அவ வந்து அருணை வந்து அவங்க அப்பா கூட கம்பேர் பண்ணிடுவான். எனக்கு அந்த சீன் கூட அவ்வளவு பிடிக்கல. அதுக்கு அடுத்த சீன் ஒன்று வரும். அவன் வந்து மலையை இன்னும் தம் அடிச்சிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் வந்து பக்கத்துல வந்து நின்றுட்டு, இந்த வருஷம் நியூ இயர் ரெசல்யூஷனும் தம்மா விட போறதானா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து மணி நான் சொல்லுவானா, ஆமா இதான் லாஸ்ட் தம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அது ஹீரோயின் சொல்லுவா, இல்லை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இனிமே வந்து நான் ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து டிஸ்டர்ப் பண்ணி பண்ணிப்பான். அப்பதான் வந்து எனக்கு பிடிச்ச சீனா தான். இனிமே இத்தனை வருஷமா வந்து நான் இனிமேல் தம் அடிக்க மாட்டேன், சரக்கு அடிக்க மாட்டேன்னு கெஞ்சினவன் ஒரு செகண்ட் இனிமே வந்து நான் ப்ரூவ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பண்ணிப்பான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீரோயின் ரியலைஸ் பண்ற சீன். அந்த சீன் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து மணியை கட்டிப்பிடிப்பான். ஆனா மணி வந்து கட்டிப்பிடிக்க மாட்டான். அந்த சீன் டயலாக்கே இருக்காது. அவன் மட்டும் கட்டிப்பிடிச்சு அழுதுட்டே இருப்பான், நான் அவனை மிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் கட்டிப்பிடிக்காம அப்படியே நின்றுட்டே இருப்பான். அப்பதான் அவன் ரியலைஸ் ஆகும், நம்ம மேல கை வைக்கவே இல்லை சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு பார்ப்பான். மணி எதுவுமே சொல்ல மாட்டான், பாய் விட்டு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பான். அதுதான் ஹீரோயின் இனிமே இந்த லவ் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ற சீன். இந்த ரெண்டு சீனும் ரொம்ப பிடிச்ச சீன் படத்துல ஹீரோ ஹீரோயின் கேரக்டர் மட்டும் ஸ்ட்ராங்கா வைக்காம கூட இருக்க சைடு கேரக்டர்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா வச்சா படம் சூப்பரா இருக்கும் சொல்லி கேபி ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி தான் இந்த படத்துல வச்சுப்பாங்க. படத்துல நிறைய கேரக்டர்லாம் ரொம்ப கம்மியான கேரக்டர் தான். எல்லா கேரக்டருமே பயங்கரமா ஸ்கெச் பண்ணியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பெக்யூலரா பிடிச்ச கேரக்டர் என்னன்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பா. அவ வந்து ரொம்ப கிராமத்துல இருந்து வந்த மாதிரி இருப்பா. எல்லாருமே மாடர்னா இருப்பாங்க ஆஃபீஸ்ல. ஆனா அவ மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பூப்பட்டு சுடிதார் மாதிரி போட்டு எப்பவுமே ஷால் போட்டு பிரிண்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி இருப்பா. அவ கேரக்டர் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அதே மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப மெர்ஜ் ஆகாம ஆனா அந்த ட்ரெண்ட்லயே இருப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா, அவங்க பீச்ல வந்து குளிச்சிட்டு இருப்பாங்க. குளிச்சிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருலயும் வந்து ஒரு மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் மாதிரி போயிட்டு ஷார்ட் ஸ்கர்ட் எல்லாம் போட்டு குளிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஷார்ட்ல கூட அவ வந்து ஒரு நார்மல் சுடி போட்டு தான் நின்று இருப்பான். இந்த மாதிரி அந்த படத்துல ஒவ்வொரு கேரக்டருமே பயங்கரமா ஸ்கெச் பண்ணியிருப்பாங்க. அவ கேரக்டர், அதுக்கப்புறம் அந்த டிஏரோட ஃப்ரெண்டு கேரக்டர், அது மாதிரி இவன் ஃப்ரெண்டு கேரக்டர் எல்லாமே ஸ்கெச் பண்ணி சூப்பரா பண்ணிருப்பாங்க கேரக்டர். அடுத்து எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சுன்னா, படத்தை முடிச்சிருக்க விதம் ஒரு பாசிட்டிவ் தான் முடிச்சிருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் சேர்ந்துருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா இந்த கதைப்படி ஹீரோ ஹீரோயின் சேராம தான் நல்லது. ஏன்னா லவ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பேசிட்டதுக்கு அப்புறம் பேட்சப் பண்ணலாம். ஆனா ஒரு சில விஷயங்கள் பேசினதுக்கு அப்புறம் பேட்சப் பண்றது ரொம்ப கஷ்டம். அது மனசு ஒத்து வராது. அந்த மாதிரி கரெக்டா ஹீரோ ஹீரோயின் சேரா விட்டுட்டு ஹீரோ அவன் வாழ்க்கையில அவன் லைஃப்ல சக்ஸஸ் ஆயிடுவான், ஹீரோயின் அவன் வாழ்க்கையில அவன் லைஃப்ல சக்ஸஸ் ஆயிடுவான். அந்த மாதிரி முடிச்சிருப்பாங்க. அது ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. கிளைமேக்ஸ்ல கூட ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு உடஞ்சி எதுவும் பேச மாட்டான், இல்லை மறுபடியும் ஃபிளட் மாதிரி எதுவுமே பண்ண மாட்டான். நீட்டா பார்த்துட்டு நான் சக்ஸஸ் ஆயிட்டேன்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு அவன் நடந்து போயிட்டே இருப்பான். கேமரா அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க. அந்த ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட மெயின் விஷயத்துக்கு வருவோம். யார் டாக்ஸிக், ஹீரோ டாக்ஸிக்கா ஹீரோயின் டாக்ஸிக்கா, அதாவது அருண் டாக்ஸிக்கா திவ்யா டாக்ஸிக்கா. ஃபர்ஸ்ட் அருண் கேரக்டர் வரும். அருண் கேரக்டர் ஏன் டாக்ஸிக்னா, சரியான கஞ்சா குடிக்கினாலே டாக்ஸிக் தான், வேற வழியே கிடையாது. அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம். கஞ்சா குடிச்சிட்டு நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு தெரியாம கண்டபடி கத்திட்டு அந்த மாதிரி இருப்பான். அதெல்லாம் கண்டிப்பா டாக்ஸிக் தான். அது இல்லாம ஒவ்வொரு வாட்டியும் நான் சாக போறேன்னு சொல்லிட்டு நிம்மதியே பிரேக்கப் பண்ண முடியாம அவளுக்கு ஒரு கில்ட் கொடுக்குற மாதிரி பண்ணுவான். நான் சாக போறேன்னா என்னால தான் சாக போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கில்ட் வரும். அதெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு மாதிரி பிடிச்சிட்டே இருப்பான். அதெல்லாம் அவரும் பயங்கரமான டாக்ஸிக். அடுத்து ஹீரோயின் பக்கம் வந்தோன்னா, ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்காம அவனை விடவும் முடியாம அவனுக்கு பாசிட்டிவ் சிக்னல் கொடுக்காம நெகட்டிவ் சிக்னல் கொடுக்காம ஒரு மாதிரி மிக்ஸ்ட்லயே இருந்துட்டே இருப்பான். ஒரு ரிலேஷன்ஷிப்ல பிடிக்கிறனா டக்குன்னு வெளியே வந்துடணும். இருக்கான் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல உண்மையா இருக்கணும். அவன் என்ன பண்ணுவான்னா, எங்க போனாலும் அவன்கிட்ட சொல்லாம போயிட்டே இருப்பான். படத்துல ஒரு டயலாக் கூட வரும், நம்ம வந்து அவங்களுக்கு கஷ்டம் தருவோம் இல்லை ஏதாவது கோவப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் மறைக்கிறோம். ஆனா நம்ம மறைக்கிறதா அவங்களுக்கு மிகப்பெரிய கோபமும் கஷ்டமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் இருக்கும். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பான். யாரு டாக்ஸிக்னு சொல்லி ஒரு தராசு எடுத்து இந்த பக்கம் அருணே இந்த பக்கம் திவ்யா வச்சுன்னா அருண் பக்கம் தான் 1 kg எக்ஸ்ட்ரா போகும். காரணம் அவன் வந்து பயங்கரமான கஞ்சா குடிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா கத்திட்டு இருப்பான், சண்டை போடுவான், எப்படி ரியாக்ட் பண்ணே தெரியாம பண்ணிட்டு இருப்பான். சோ இந்த படத்துல 1% இல்ல, ஒரு 10% அதிகமாவே அருண் தான் டாக்ஸிக் இருப்பான். படத்துல எனக்கு எல்லா சீனுமே ஒரு மாதிரி பயங்கரமா யோசிச்சு சூப்பரா எழுதுன மாதிரி எனக்கு தோண்டிட்டே இருந்துச்சு படம் பார்க்கும்போது. என்ன பொறுத்தவரை ஒரு படம் அந்த டேரக்டர் தான் சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டா கன்வே பண்ணிட்டான், போர் அடிக்காம சொல்லியிருந்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான். அந்தபடி பார்த்தோன்னா லவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இந்த படத்தை பத்தி நான் சொன்னது எல்லாமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இது என்னோட வியூ.
உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சா இல்ல உங்களுக்கு என்னென்னலாம் இந்த படத்துல நல்லா இருந்துச்சு நல்லா இல்லதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு படம் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். until then bye from No Spoiler. Cheers.